நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை உண்டுங்க. பொறுமை கடலிலும் பெரிதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. நம்ம இலக்கிய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொறுமையா இருக்காங்க. அந்த டீச்சர்ஸ் பேசுறது எல்லாமே பிரின்சிபல் ஆப்போசிட்ல இருந்து எல்லாமே பார்த்துட்டே இருக்காங்க. இந்த இலக்கியா கிட்ட இருக்கிற பொறுமையும் கவனிப்போம் அரவணைப்போம் அந்த டீச்சர் கிட்ட இல்ல. அந்த டீச்சரை பொறுத்த வரைக்கும் இலக்கியா சொன்னது எல்லாமே தப்பு, அவளை பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து பழி வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கிற குணம் தான் பிற்காலத்துல அந்த குழந்தைங்க கிட்டே வரும். அந்த குழந்தைங்களுக்கு யார் ரோல் மாடல்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு பெத்தவங்க ஒன்னு டீச்சர். அவங்க என்ன பண்றாங்களோ அதை தான் அவங்க திருப்பி பண்ணுவாங்க. அந்த விஷயத்த புரிஞ்சுக்காம மொட்டாள்தனமா இந்த டீச்சர்ஸ் இப்படி பண்ண இருக்காங்களே இவங்களுக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டின்றதே இல்லையா, இவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தரலையா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபாலுக்கே ஒரு பக்கம் கன்ஃபியூஷன் ஆயிருது. ஃபர்ஸ்ட் இந்த டீச்சரை தூக்கிட்டு அந்த இடத்துல இலக்கியாவை போடணும். அப்பதான் அந்த குழந்தைங்க எல்லாமே ரொம்பவே சந்தோஷமா மட்டும் இல்லாம இந்த உலகத்துல ஒரு நல்ல பசங்களா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் அடடா நம்ம இலக்கியாவுக்கு பாராட்டா சந்தோஷம்டா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல்ல, எப்படியாவது ஒண்ணு வாழ்க்கையில முன்னேறணும், வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு அடையாளம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போராடி அவனை கூட்டின்னு போனாரு. அந்த படுபாவை பையன் எல்லாமே பேக்ரவுண்ட் தான்பா, பேக்ரவுண்ட்ல உனக்கு எதனா இருந்தாலும் உனக்கு மதிப்பு, நீ எவ்வளவு பெரிய டேலண்டான நீ எவ்வளவு பெரிய டாப் டக்கரான அதை பத்தி எனக்கு அவள் இல்ல, உன் பேக்ரவுண்ட்ல இதனை இருக்கா அதுதான் எனக்கு முக்கியம். உங்ககிட்ட இப்ப ஒண்ணு இல்லாத சில்லற பையனி உனக்கு எப்படி நான் வந்து லோனு கையெழுத்து போட முடியும்? வாய்ப்பு இல்ல ராசா, வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. கௌதம் காப்பதான் அப்படியே சும்மா இருக்கு பாருங்க. ஐயோ என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆயிட்டு ஒரு பக்கம் சம கோத்துல இருக்காங்க. எல்லாமே ஒரு நாள் மாறும், எல்லாமே ஒரு நாள் காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றதோட மட்டும் இல்லாம அதற்கான நம்ம முயற்சியை போட்டுனே இருக்கணும். பிற்காலத்துல நம்மளுக்கு ஒரு மாம்பழம் வேணும், நம்மளுக்கு ஒரு ஆப்பிள் பழம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்ட மட்டும் போதாது. அதுக்கான நம்ம மரத்தை நட்டு வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்க்கணும். ஒரு சில அறிவாளிங்க நம்ம எஸ்எஸ்கே மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை நெட்டேஷன் மடப்பையில போய் கடையில் வாங்கினா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம எஸ்எஸ்கே நான் உழைக்க மாட்டேன், உழைச்ச வந்து திருடிவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப கடையில் வாங்கினா அது பேர் திருட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. கரெக்டா இந்த லாஜிக்கு கரெக்டா நீங்க இது பண்ணி பார்த்தா நல்லாவே தெரியும். நம்ம எஸ்எஸ்கே பண்றது எல்லாமே ஒரு விதமான திருட்டு தான், மத்தவங்களோட உழைப்ப திருடுறாரு. ஆனா மத்தவங்க வந்து நமக்கு உழைச்சிட்டு இருக்கிறது மர வளர்க்குறதுன்றது நாம அதுக வளர்க்கிறோம். மத்தவங்களுக்கு நம்ம காசு எம்ப்ளாயி காசு கொடுத்து அவங்கள மேலும் மேம்படுத்தவும் நம்மளுக்காக உழைச்சு நம்மள ஒரே பெரிய ஆளாக்குறாங்க. அந்த மாதிரிதான் அந்த மரத்துக்கு நம்ம தண்ணி ஊத்திட்டே இருக்கோம். அந்த மரம் பெருசாகி நமக்கு அதுக்கான ஊதியத்தை அது தருது. எல்லாமே ஒரு விதமான கனெக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. அந்த கனெக்ஷன்ல நம்ம உலகத்துல எதுவுமே இருக்காது. ஒருத்தருக்கு தேவை இருந்துட்டு தான் இருக்கும். தேவையில்லாத மாதிரி ஒரு மனசும் இருக்க மாட்டாங்க. அதனால இவங்க கிட்ட தேவையோட தான் பழகணும், இவங்க கிட்ட தேவையில்லை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த நாள் அடுத்த செகண்ட் எப்படியான ஒரு நாள் அவங்களோட தேவை உங்களுக்கு தேவைப்படும். அந்த சமயத்துல உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். அந்த சமயத்துல உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தாட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.